அப்ப யாரெல்லாம் மனசாட்சியில சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஓகே, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குற்ற மனசாட்சி இல்லாதவர்கள் எல்லாருமே பெரிய அளவில் அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதான் நான் சொல்ல வரேன். The secret of faith is good conscience. நல்ல மனசாட்சி தான் விசுவாசத்தின் அடையாளம். உங்க விசுவாசம் எந்த அளவு தான் உங்கள்ட்ட வேலை பார்க்கும். உங்க மனசாட்சி உங்களை எந்த அளவு குற்றவாளியா தீர்க்காம இருக்குதோ அந்த அளவு. ஒண்ணுமே இல்லைங்க, திடீர்னு ஒரு பிசாசு பிடிச்சவரை கூட்டிட்டு வரேன், இதை துரத்திருங்கன்னு, உடனே நீங்க யாரைத்தான் நினைப்பீங்க? அவனுக்கு பிடிச்சிருக்க பிசாசு. அப்புறம் இப்ப நமக்குள்ள என்னெல்லாம், ஆமா அது பாட்டு உள்ள புகுந்து அது நம்மளை துரத்திடக்கூடாது. ஒரு வியாதியஸ்தனை கூப்பிடுறோம், நீங்க யாருக்கு தான் ஜெபிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஜெபிக்கிறீங்க. ஒரு தப்பு நடந்து போச்சு, உடனே நீங்க செஞ்ச தப்பு தான் என்ன செய்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேனோ, நான் எங்க மிஸ் பண்ணேனா, நான் எதுவும் பண்ணேனா? காரணம், உங்கள் வாழ்க்கையின் அத்தனை வெற்றியும் உங்கள் மனசாட்சியோடு தொடர்புடையதாய் இருக்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும்னு என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல, ஏன்னா என் மனசாட்சி ஸ்ட்ராங்கா இல்லை. நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். ஆமா, நீதிமான் செய்யறது தானே, அங்கதான் பிரச்சனை வருது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் செய்யறது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப பிரச்சனை நான் நீதிமானான. அப்ப யாரெல்லாம் மனசாட்சியில சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அற்புத அடையாளங்களை ரொம்ப சரளமா செஞ்சவன், நினைச்சப்பெல்லாம் அற்புதம் செஞ்சால் யாருன்னா எலியா ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நினைத்த பொழுதெல்லாம் அற்புதம் அக்கினி நினைச்சா பல வேலைகளை செஞ்சார் எலியா. மிகப்பெரிய ஒரு விசுவாச வீரன். பைபிள் ஹீரோஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ரெண்டாவது எலைஜானா போல்ட்னஸ், தைரியம். எப்படி தைரியம்? மோசையெல்லாம் சொல்லவே முடியாது தைரியம்னா. அதான் ஏசுனாரே, வேதமே என்ன சொல்லுது? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன் வருவான்னு சொல்லுது. எலியானா என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, கையை காமி சொல்லுங்க. தைரியம். எவ்வளோ பெரிய ஆலயம் பார்த்து கேஷுவலா அவன் செஞ்ச தப்ப மூஞ்சுக்கு மூஞ்சி பேசிடுவார், ராஜாவா இருந்தாலும். ஆமென் சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு தைரியசாலியான எலியா. அவனை பார்க்கும்போது என்ன எனக்கு பொதுவாக ஞாபகம் வரும்னா, ஒன் மேன் வித் காட். ஆமென். ஒன் மேன் வித் காட், ஒன் மேன் வித் காட். 450 பாகால் தீர்க்கதரிசி அங்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ஒருத்தர் நிற்கிறான், சிரிக்கிறான். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். அவங்க காலையிலேருந்து ஜெபிக்கிறாங்க. எலியாவோட தைரியத்தை பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவன் அது எது மேலே அந்த தைரியம் நின்றுச்சுன்னு பண்ண பேசுகிறேன். காலையிலேருந்து அவங்க குதிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது யார் ஜெபத்துக்கு பதில் வருதுன்னு. அவன் குதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. காட்டு மிராண்டியங்க, கத்தி எடுத்து அவன் உடம்பே கிழிக்கிறாங்க. எலியா சொல்றான், நல்லா சத்தமா கூப்பிடுங்கப்பா. அதை ஒருத்தன் படம் வரைஞ்சிருந்தேன், பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்படியே ஒரு அழகான ஒரு பாறை, அந்த பாறையில் அப்படியே காலை அப்படி தூக்கி வச்சு இப்படி திரும்பி இப்படி பார்த்து நிற்கிறான். நல்லா சத்தமாக கூப்பிடுங்க, உங்களால் ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பாரியான்றான். அவன் சொல்றான், எங்க உடம்பைய கிழிக்கிறோண்டா, உன் உடம்ப கிழிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சத்தமாக கூப்பிடுவது தியானத்தில் இருந்தாலும் இருப்பாரியா. இன்னொரு ஒரு இடத்துல சொல்றேன், ஒரு மொழிபெயர்ப்பு, உங்க சாமி டாய்லெட்டுக்கு போனாலும் போயிருப்பாரியா அப்படின்னு இருக்கு ஒரு மொழிபெயர்ப்புல. அதனால இன்னும் சவுண்டா கூப்பிடு. என்ன தைரியம் பாருங்க. 450 மெஜாரிட்டியா, ஒருத்தர் மெஜாரிட்டியா? ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. கையை தட்டு. ஹல்லேலூயா. தைரியம்.